ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அமைப்போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்ட ராசியாக தாங்க இந்த மிதுன ராசி வந்து அமைஞ்சிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ராசியில் வந்து செவ்வாய் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன் புதனும் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இருக்கிறாங்க. கூடவே தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, ராகுவும் இருக்கிறாரு. அயன சயன போகஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தாங்க வக்கர நிலையில் இருக்கிறாரு. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2 அன்னைக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இது கூடவே 11/2 அன்னைக்கு வந்து அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 12/2 அன்னைக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது கூடவே 21/2 அன்னைக்கு ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 26/2 அன்னைக்கு வந்து களத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தான் இந்த டைம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது மாதிரியான மாற்றங்களுக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இதில் வந்து பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து உங்களோட உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆஃபீஸில் வந்து நீங்கள் எப்போ பேசினாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களோட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு தாங்க கடைசியாக சக்ஸஸ் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் குறித்த கருத்து, யோசனை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட சின்ன சின்ன விஷயத்தில் வந்து தடைகள் வந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏதாவது புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதிக லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இழப்பீடு கூட ஆகலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் பார்க்குறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தாங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அது ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான ஒன்று. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு இடையில் சின்ன சின்னதாக மோதல்லாம் வரலாங்க. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர அன்பு எல்லாமே உருவாக போகுது. இந்த மாதத்தில் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இது கூடவே மன ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேணாங்க உங்களுக்கு. உங்களோட பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு நல்லா தாங்க இருக்க போகுது. பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால நிதி நிலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக படிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வந்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க. இப்போ வந்து தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப நிலையில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் இதெல்லாம் கூட வரலாம். ஆனாலுமே உங்களோட மோதல்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையில் உருவாகுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகள்கிட்ட உங்களோட உறவு கூட ரொம்பவே சவாலாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் ஆகுங்க. இதுவே இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக தாங்க அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் அதிகமாக அக்கறை காட்டி உங்களோட காதலை வந்து நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க. வீட்டில் கூட உங்களோட காதலுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களோட பொருளாதாரத்தில் வந்து ஸ்திரமாகவும் செழிப்பாகவும் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து இந்த பொருளாதார டைமும் ரொம்பவே சிறப்பாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்துருக்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு திரும்ப வர போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதிநிலையை வந்து இன்னுமே அதிகமாக்கிறதுக்கு என்ன யோசனைகளோ அதெல்லாமே இப்பயே பிளான் போட்டு வச்சுக்குவீங்க. உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த டைமு. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு, மனை, வாகனம், நிலம் இல்லைன்னா ஜுவல்ஸ் இது மாதிரிலாம் வாங்கிக்குவீங்க.
உங்களோட சந்தோஷத்தை வந்து அதிகமாக இரட்டிப்பாக பெருக்கக்கூடிய அளவுக்கு தாங்க நிதிநிலை வந்து இருக்க போகுது உங்களுக்கு சாதகமாக. இதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தாங்க ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டாக பேக் போனாக இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம், ஆதரவு இது எல்லாமே கிடைச்சி பொருளாதார மேம்பாட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வழிகட்டத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியான ஆதரவு, ஊக்கம் இதெல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தாங்க போக போகிறீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா உங்களோட முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக போகுது. அதனால் மற்றவங்க வந்து உங்களை பார்த்து பொறாம கூட படுவாங்க. அதனால தாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் சொல்கிறதையும் நிறுத்திக்கோங்க. வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு சில பின்னடைவு இருந்தாலுமே கூட உங்களோட கருத்து, முயற்சிகள் மூலமாக நல்ல ஒரு பெயர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்யணுங்க. அப்போ தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல கூட தாமதம் ஏற்பட்டிருக்கலாங்க. மீடியா இல்லைன்னா சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. உங்களோட செயல்திறனுக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே கிடைக்குங்க. இதுவே சட்ட வல்லுநர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் சவால்கள் தாங்க சந்திக்கணும். ஆனாலுமே இறுதியில் வந்து நீங்கள் வெற்றி பார்க்கலாம். இது கூடவே மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, வேலை செய்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட இந்த டைம் வந்து நல்ல ஒரு டைமாக தாங்க அமைஞ்சிருக்குது. நிர்வாகத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து கணிசமான வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய கடுமையான வேலைக்கு உண்டான பலனாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. இதுவே ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ஒரு நல்ல வகையில் தான் முடியவும் போகுது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழிலில் சில தடைகள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கணுங்க. குறிப்பாக இந்த நிதிநிலை பற்றாக்குறையில் சமயத்தில் தான் உங்களோட முடிவெடுக்கிற செயல்திறன் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அதனால் அதை அனுசரித்து போகிற குணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஏற்கனவே தொழிலை வந்து நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். உங்களோட வியாபாரம் தொழிலில் வந்து நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு பொறுமையும் முயற்சியும் ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. எதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை எதிர்த்து செயல்படுறது மூலியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது முக்கியங்க. ஏன்னா அவங்களால ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாம். அதுக்கு வந்து உங்களை வந்து பலிகாடாக்கிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கவனமாக எதாக இருந்தாலும் செயல்படுங்க. இது கூடவே தொழிலில் வந்து சின்ன சின்னதாக சிக்கல்லாம் வரலாங்க. அது எல்லாமே நீங்கள் சரி செய்கிறதுக்கு நீங்கள் தனியாக செயல்படுறது தான் நல்லது. தொழில் வல்லுநர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக காலதாமத தடைகள் எல்லாமே ஏற்படுங்க உங்கள் தொழிலில். இது வந்து நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்பவே உதவியாக ஒரு படிக்கலாக தான் அமைய போகுது. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதனால் உங்களோட ஆரோக்கியமான மனநிலை மூலயமா நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்றதும் ரொம்பவே உங்களுக்கு உதவிங்க. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ், யோகா இது மாதிரிலாம் பண்ணி உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை வந்து அளிக்க போகுது. அதனால் ரொம்பவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு, வெற்றி கிடைக்கிறதுக்கான மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. உங்களோட செயல்திறன், திறமை இதெல்லாமே வெளிவரும். நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாகவும் இருக்க போகிறீங்க இந்த டைமில். அப்படி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. எதிர்பார்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கும் அவங்க ஒரு முன்னோடியாக தாங்க இருக்க போகிறாங்க. இதுவே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க. விசா ஏதாவது அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்டவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவுக்கு அப்படின்னு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காதுங்க. இந்த டைம் வந்து ரொம்பவே சிறந்ததாக தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. இதுவே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஆய்வறிக்கையை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு அமையறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரை வணங்கி வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் நன்மை உண்டாகுங்க. இது மாதிரி யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த ராமபிரானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.